இந்த சம் கவனிங்க. மீப்பெரு பொது வகுத்தியை காண்க. 2 கியூப் 3 ஸ்கொயர்ட் இன்ட்டு 5 இன்ட்டு 7/4 கொடுத்துருக்காங்க. 2 ஸ்கொயர்ட் இன்ட்டு 3/5 இன்ட்டு 5 ஸ்கொயர்ட் இன்ட்டு 7/6 2 கியூப் இன்ட்டு 5 கியூப் இன்ட்டு 7 ஸ்கொயர். இது வந்து பவரில் கொடுத்துருந்தாங்கன்னா HCF எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 செட் ஆஃப் நம்பர்ஸில் எது காமன் நம்பர் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ 2 காமன் நம்பர் இருக்கிறதுனால நான் வந்து 2 எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து 3 இருக்கான்னு பாருங்கள். 3 வந்து 2ல் தான் இருக்குது, நோனில் இல்லை. சரி, அப்போ அதை விட்டுறணும். அடுத்து 5 வந்து 3லேயுமே இருக்குது, அப்போ 5 எடுத்துக்கலாம். அடுத்து 7 வந்து 3லேயுமே இருக்குது, 7 எடுத்துக்கலாம். இப்போ பவர் வந்து எது கம்மியான பவராக இருக்கோ அது எடுக்கணும். இப்போ 2 ஸ்கொயர் கியூப் இருக்குது, 2 ஸ்கொயர் இருக்குது, 2 கியூப் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் தான் கம்மியானது, அதை எடுத்துக்கலாம். அப்போ 5ல் பாருங்கள் பவர் 1 தான் கம்மியாக இருக்குது. சரியா, அடுத்து 7/4 7/6 7 ஸ்கொயர், அப்போ 7 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 தடவை போட்டால் 4ன்னு கிடைக்கும். 4 இன்ட்டு 5 இன்ட்டு 49ன்னு கிடைக்கும். சரியா, இதை மல்டிப்ளை பண்ண கிடைக்கும். 4 5 20 20 இன்ட்டு 49 என்ன கிடைக்கும்? 980ன்னு கிடைக்கும். சரியா, இது மாதிரி மற்ற சம்ஸில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பர்சன்டேஜில் வந்து சம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து LCM HCF ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த டாபிக் வைஸ் நம்ம வந்து சம்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.